முத்துமாரி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? சாப்பிட எடுத்துட்டு வரவா உங்களுக்கு? ஐயோ எதுவுமே வேண்டாம், ஏற்கனவே சாப்பிட்டதே ஃபுல்லா தான் இருக்கு. நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் வீட்டுல. நீ பிரியா? வேண்டாம்க்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொன்னல மார்னிங்கே. ஆமால, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? அப்பவுமே கூப்பிட்டேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. வயிறு குத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஓகேவா இல்ல அப்படியே தான் இருக்கா? என்ன ரோஸ் சொல்றாங்க? வயிறு வலின்ற உட்கார்ந்துகிட்டு இருக்க. முதல்ல கிளம்ப, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? ஐயோ, ஏன் இப்படி பண்ற ரேஷ்மா? அவர் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டியா உனக்கான வலி எல்லாம் நீ? அப்படி இல்ல முத்துமாரி, நீங்க வரக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைட்டா குத்திக்கிட்டு வலிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்ல, அதனாலதான் சொல்லல. இல்லன்னா உங்ககிட்ட சொல்லிருப்பேன்ல நானே. பிரியா விளையாடாத நீ. ஆமா, குழந்தை விஷயத்த விளையாடாதன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துரும். வா முதல்ல எழுந்துரு, இப்பமே போறோம். எந்தி வான்னு சொன்னேன். ஐயோ ரேஷ்மா, இப்ப எதுக்கு அவங்க கிட்ட நீ கோவப்படுற? உன் மேல தப்பு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கோவப்படுறியா நீ? இவ்வளவு நேரம் ஆச்சு, வந்து 2 மணி நேரம் ஆகுது. ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ. அவ்வளவுதான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையா நீ? ஷோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நல்லா தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் ரேஷ்மா இப்படிலாம் பண்ற நீ? பைத்தியம், உனக்கு காலையில வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்த, அதுதான் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் என்ன முத்துமாரி கிட்ட சொல்லணும்னா சொன்னேன். எனக்கு எப்படி தெரியும்? உன்ன முத்துமாரி, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க பார்க்க தானே செய்வீங்க. அப்ப எதுக்கு அவங்க சாப்பிட சொன்னோடனே வேண்டான்னு சொன்னேன்? அப்ப உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதானே? நீ எழுந்துரு முதல்ல, இப்பவுமே ஹாஸ்பிட்டல் போவோம். விளையாண்டுக்கிட்டு இருக்கியா நீ? முத்துமாரி, சொன்னா கோவப்படக்கூடாது. என்ன பாருங்க, சொல்லும் போதே கோவப்படுறீங்க. முத்துமாரி, சொல்லுங்க ரேஷ்மா. அவ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாள், கேளுங்களேன். அவ ஏதோ சொல்லட்டுமே. என்னடி சொல்லணும்? இங்க பாருங்க முத்துமாரி, நான் அவசரப்பட்டு அம்மா கூட போலான்னு சொல்லி தான் அம்மாவை வர சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே போவோம் அவங்க கூடன்னு சொல்லி. ஆனா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதான் இப்ப அம்மாவையும் வர சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் வரப்போ நான் இங்க இல்லைன்னு வச்சுக்கேன், ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் பதட்டமா இருக்கும். ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிடுவோம். அங்க ரகு இருக்கான்ல, அங்க போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டாதான் இருக்கு. உனக்கு புரியுதா இல்லையா சீரியஸ்னஸ்லாம்? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். நம்ம பேபிக்கு ஒண்ணும் ஆகாது, சரியா? ஷோ, உன்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? முத்துமாரி, பயப்படாதீங்க. அத்தெல்லாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்போம். இன்கேஸ் அவளை வலிக்குதுன்னு சொன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவோம். அதுக்கு இல்லங்க, காலையில இருந்து இருக்குன்னு சொல்றா. எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கா பாருங்க. இவளையே பாத்துக்கிறதுக்கு நான் வேணும் போல. இதுல இவளுக்கு வேற ஒரு குழந்தை வேற. எனக்கு முடியல. ரெண்டுத்தையும் வச்சு நான் தான் சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். இவெல்லாம் பாத்துக்க மாட்டா. இப்ப சொன்னது கரெக்ட். ரேஷ்மா, என்ன 2 பேரும் கூட்டணியா? ஆமா, கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். புதுசா கூட்டணி வைக்கிறோம். போடி. எப்படி நீங்க பிரியா வச்சு சமாளிக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏங்க? சும்மா சொன்னேன். அவ அமைதியாதான் இருப்பா. அமைதியா? யாரு? எங்க பிரியா? எங்க பிரியாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கே காது குத்துறீங்க பாத்தீங்களா நீங்க? ஐயோ, பண்ற வேலையெல்லாம் அப்படி. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டா. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஏற்குமாறாதான் செய்வாளி. முத்துமாரி, சும்மா சொன்னேன். ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? நீங்க சொல்லி நான் ஏதாச்சும் கேட்காம இருந்திருக்கேனா? நீங்க சொல்றத மட்டும்தானே நான் கேக்குறேன். இப்பெல்லாம் சொல்லாதீங்க, சரியா? நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி பொறுமையா சொல்றா. இதே நான் தனியா இருக்கும்போது சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான், பத்திரகாளி ஆட்டம் தான். எங்களுக்கு தான் தெரியுமே, இவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நேராவே சொல்லிடுவா. ஆமா. ஐயோ, இவளை வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்காளுங்க? என் முதல்ல தேடி போலான்னு பார்த்தா இங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷோ கடவுளே, இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல. இருங்க, உங்க 2 பேரும் பிரிச்சு விடுறேன். இன்னைக்கு உங்க அம்மா அப்பா வராங்கன்னு ரேஸ்மா சொல்லிக்கிட்டு இருந்தால, உங்க சண்டைய அவங்க கிட்ட சொல்லி ஊதி பெரிசாக்குறேன். உன் மாமியார் பத்தி எல்லாத்தையும் சொல்லி. ரேஸ்மா, என்ன பாட்டி சொல்லு. உன் அம்மா எங்க? அதான் என் மொவ. நானும் காலையில வச்சு தேடிக்கிட்டே கிடக்கேன். எங்க போனானே தெரியல. அதான் எங்க போனாங்கன்னு என்கிட்ட வந்து கேக்குறிய பாட்டி? அதிசயமெல்லாம் இருக்கு. என்னடி, என்ன பார்த்தா நக்கலா இருக்கா உனக்கு? நக்கலாவும் இல்ல, எதுவாவும் இல்ல. ஆமா, நீங்க 2 பேர் தான் இணையா சகோதரிகள் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பீங்களே. செடி, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? நான் அவளுக்கு அக்கா மாதிரி இருக்கேன். ஆமா, அக்கா மாதிரி தான் இருக்கேன். யாம்டி உங்க 2 பேரும் சிரிக்காங்க என்ன பார்த்து? பொறாமையில சிரிக்காங்கன்னு நினைக்கேன் பாட்டி. போய் உன்னுடைய சகோதரியை தேடு போ. ரேஸ்மா, இன்னைக்கு தாண்டி நீ வாயை திறந்து உண்மையே பேசியிருக்கா. நீ சொல்ற பத்தியா பாட்டி உண்மையை பேசுறேன்னு சொல்லி? நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். நீ தான் உண்மையின் புலவராச்சே. என்னடி ரேஸ்மா? பின்ன என்ன பாட்டி, யாராச்சும் எதனா பேசிட்டு இருக்க கூடாது. கேட்டுட்டு போயிட்டு யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். என்ன? ஆமாடி, இப்போ எடுத்துக்கியா முத்துமாரிக்கும் பிரியாக்கும் சண்டை. ஐயோ, எங்க 2 பேருக்கு சண்டைலாம் இல்லம்மா. நீங்க வேற ஏதோ சின்ன மனஸ்தாபம், அவ்வளவுதான். நீங்க பிரிச்சு விட்டுறாதீங்க.
இல்ல தம்பி, சும்மா சொல்றேன். அதை எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன எல்லார்கிட்டயுமா சொல்லிக்கிட்டா இருக்கேன்? நீ அதுக்குதான் எங்க அம்மாவை தேடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போ, உன் பொண்ணு கீழே உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, போயிட்டு என்னன்னு பாரு. சரி சரி. தம்பி, நீங்க எப்ப கிளம்புறீங்க? ஏ லூசு பாட்டி, யாராச்சும் வந்தவங்களை எப்ப கிளம்புறேன்னு கேட்பாங்களா? எடி கூறு கெட்டவள, பிரியாவோட அப்பாவும் அம்மாவும் வரதா சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, உன்கிட்ட நான் சொல்லவே இல்லையே. நீ பேசும்போது நான் கேட்டேன்டி. சரி, அதான் அவங்க வரக்கு முன்னாடி இவங்க கிளம்பிட்டா எப்படி? கிளம்ப கூடாது தானே, ஒரு மரியாதையே இருக்காது. அதனாலதான் தம்பி போக வேண்டாமே, கொஞ்சம் நேரம் கழிச்சு போக சொல்லுவோமேன்னு சொல்லி கேட்டேன். நான் ஏன்டி தம்பியை விரட்ட போறேன்? நீ இவ்வளோ நல்லவங்களா பாட்டி? அடி போடி கூறு கிட்டவள. தம்பி, நானே விருந்தெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், சரியா? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். சரி பாட்டி. ஐயோ கடவுளே, என்னாச்சுங்க? நீங்க வேற, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியல. இருக்கிற சண்டைய ஊதி எப்படி பெரிசாக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா பேசின வரைக்கும் அப்படி தெரியலையே, நல்லவங்களா தானே தெரியுறாங்க. நீங்க வேற, நம்ம கிட்ட நல்ல விதமா பேசி நம்ம கிட்ட இருக்கிற ஏதாச்சும் கேட்டு எடுத்துட்டு போயிட்டு யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்ட தான் சொல்லிட்டு வரோம். அதுதான் எங்க பாட்டியோட ஸ்பெஷல் ஐட்டமே. ரேஷ்மா, சூப்பர் ரேஷ்மா. அட நீ வேற பிரியா, இன்னைக்கு என்ன பிரச்சனை கூட்ட போகுதுன்னு நினைச்சாலே திக்கு திக்குன்னு இருக்கு. பேசாம நான் என் மாமியார் வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன். இங்க இருந்து ஒரு நாளும் சாவு இருக்கு. எதை இவன் கல்யாணத்துக்கு தான் வந்தேன், ஒரு 10 நாள் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவ இருப்பான்னு நினைச்சிருந்தேன்னு வந்திருக்க மாட்டேன். அவ்வளவு பயமா உனக்கு உங்க பாட்டிய பார்த்தா? அட நீ வேற, நான் சின்ன வயசுல ஒருத்தனை லவ் பண்ண பத்துக்கோ. அவனை பத்தி இதுகிட்ட தெரியாதனமா சொல்லிட்டேன். நீ சொல்லாத பத்தி யாருக்கிட்டயும்னா எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு காது மூக்கு கண்ணு வாய் எல்லாத்தையும் வச்சு சொல்லி வச்சிருக்கு. அவ்வளவு நல்லவங்களா உங்க பாட்டி? அவ்வளவு நல்ல பாட்டி தான் எனக்கு. ஆமா, ரகுலா எங்க? அவன் அவங்க மாமியார் வீட்டுல இருப்பான் ஜாலியா அனு கூட. ரேஷ்மா, அனுக்கு ஃபோன் பண்ணுவோமா? அனுக்கு ஃபோன் பண்ண காலையில எடுக்கல. நம்ம ரகுவுக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன். சரி போ. ரோஷனையும் கூட்டிட்டு வா. சரி. அனு, ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு? ஏங்க ஹாஸ்பிட்டல் அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா, இது என்ன சுற்றுலா பார்க்கா சுத்தி பார்க்கறதுக்கு? உனக்கு வர வர கொழுப்பாயிட்டுடி, அதான். போவாங்க. சார் சார், நல்ல வேளை வந்தீங்களே. என்னாச்சு? என்ன ஆச்சா? உள்ள போய் பாருங்க, 2 பேரும் ஒரே சண்டையா தான் இருக்கு. என்னால முடியல, தயவு செஞ்சு இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல என்ன விடாதீங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓபி எல்லாம் பார்த்தாச்சா? ஓபி எல்லாருமே கவர் பண்ணியாச்சு. 3 பேஷண்ட் மட்டும் இருக்காங்க சார். ஜெனிஃபர் டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர், வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான விஷயம் எதனா இருக்கா சொல்லுங்க. சார், உங்களை பாக்கறதுக்காண்டி 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன விஷயமா? அது என்ன தெரியல சார், என்ன விஷயம் சொல்லிட்டு. ஆனா அப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி புக் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்கே பில்டர்ஸ் அவங்க தானே அது? எஸ் சார், அவங்க தான். சரி, ஓகே, அவங்கள வெயிட் பண்ண சொல்லி நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி சார். அனு, இங்க வா. எதுக்கு? அந்த பைத்தியக்கார அந்த பொண்ணுகிட்ட எப்படிலாம் பேசுறான்னு மட்டும் பாரு. சீ, ஏங்க அவங்க 2 பேருக்குள்ள எதனா பர்சனலா இருக்கும், அதை போயிட்டு வெளியே நின்று பாக்குறீங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? வாடி. தேவையில்லாம எதுக்கு என்ன பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அடிதான் வாங்க போறான். உன் மனசுல நான் இருக்குன்னு தெரியும்டி, ஆனா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல, அதை கண்டுபிடிக்கிற முதல்ல. தேவையில்லாம என் பின்னாடி சுத்தாதானே கேட்கறானா? ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. காலேஜ் படிக்கும் போதும் கேட்க மாட்டான், இப்பவும் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப எதுக்கு என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீ? மூஞ்ச பாரு. நேத்து திட்டிட்டு போனேன், இன்னைக்கு வந்து இழிச்சுக்கிட்டு இருக்க. வெக்கமே இல்லை உனக்கு? நேத்து எப்படிலாம் பேசிட்டு போனேன், என்ன பார்த்தா எப்படின்னா சொன்ன பஜாரி மாதிரி இருக்கா? இப்ப எதுக்குல இந்த பஜாரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க நாய்? இங்க பாருடி, நான் உன்னை பார்த்து சிரிக்கிறது சிரிக்காம இருக்கிறது அது என்னோட விருப்பம். ஆமா. என்னது என்ன பார்த்து சிரிக்கிறது உன்னோட விருப்பமா? பொண்ணு நான் சொல்லிட்டேன். நீ வேணா வேற ஒரு பொண்ணை பார்த்து சிரி, பல்ல கட்டு. வேண்டான்னு நான் சொல்லவா செஞ்சேன்? வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதே. ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்? எனக்கு இருக்கிற பிரச்சனையில புதுசா இன்னொரு பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையில உன்னை இன்வால்வ் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு நான் விலகியே இருக்கிறதா உனக்கும் நல்லது. நான் திட்டுனே, விலகிறேன். ஏன் இப்படி பண்றேன்? எங்க மறுபடியும் உன்னை லவ் பண்ணிடுவோன்னு பயமா இருக்கு. அட பாவி, நேத்து வரைக்கும் இவ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இப்படி வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ராடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நேத்து எவ்வளவு பிரச்சனை பண்ண. நேத்து என்ன பாருக்கு கூட்டிட்டு போயிட்டு. என்ன ரகு சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, அங்க பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டுன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, பாரு பாரு. இங்க பாரு, உனக்கு வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வந்தா எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன. தேவையில்லாம என்னோட வழியில குறுக்கிடாத சொல்லிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள இருந்தது முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம நடந்த ஏதோ ஒரு தப்பு. அதை எடுத்துட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ணாத. நான் இங்க வேலை செய்ய தான் வந்திருக்கேன். நானும் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான வேலை, என் லைஃபுக்கு தேவையான வேலை. மண்ணங்கட்டி.
ஏன்டி ஓவரா பண்ற? நானா வந்து பேச பேசதான் இப்படிலாம் பண்ற நீ? இங்க பாரு ஆதி, வேண்டாம் விட்ரு. ஷைலு, இங்க பாரு. என்னாலயும் சரி உன்னாலயும் சரி ரெண்டு பேரையும் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஆனா இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயமா இருக்கு. இத்தனை நாள்ல நான் வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பாக்கல. நீயும் அப்படிதான் எனக்கு நல்லாவே தெரியும். என் ஷைலு அப்படிதான். உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைல உன்னை இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டா, புரிஞ்சுக்கோ. மண்ணாங்கட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன். பொய் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா. யார் சொன்னா பொய்ன்னு சொல்லி? உனக்கு எப்படி தெரியும் என் லைஃப்ல நடந்த விஷயம் எல்லாமே? நீ என்ன என் கூடவே வந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டல, அப்புறம் என்ன? அடி பாவி, விட்டுட்டு போனது நானா? நீ தான் விட்டுட்டு போன. உன் அப்பா சொட்ட தலையன், அவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இங்க பாராதி, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், எங்க அப்பாவை தப்பா பேசாத, எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். ஆமா ஆமா, இல்ல நான் மட்டும் அந்த மனுஷன் அப்படியே தூக்கி தலையில வச்சு கொண்டாடதான் செய்வாங்க. அவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இல்லன்னா அப்பவே கல்யாணம் முடிச்சிருப்பண்டி. என்னடா மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கியா? ஃப்ராடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பாத்தியா பாத்தியா, நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு வரைக்கும் உனக்கு தெரியுது. அப்புறம் இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? அட பாவி, விட்ட ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாச்சும் ஆக்கிடுவான்னு நினைக்கிறேன். அனு, வா உள்ள போவோம். நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா? ஏன் என்ன பார்த்து ஏன்டி இப்படி சொல்ற? நான் எவ்வளவு டீசெண்டானு தெரியுமா? சொன்னாங்க சொன்னாங்க, கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களே, அதை சொன்னாங்க. என்னடி? சரி வாங்க உள்ள போவோம். இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயிடுவேன். ஏதோ என்னுடைய பண தேவைக்காண்டி தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணவே நான் வந்தேன். எனக்கு சேஃப்டியும் முக்கியம். ரகு இருக்காங்க அப்படின்றதுனாலதான் நான் தைரியமா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தேன். நீ இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நடிக்காதடி, எனக்காண்டிதான் வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத. இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும்? ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நீதான் வேணும். தேவையில்லாம என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன். அமைதியா போயிரு. தேவையதான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட தேவைக்காண்டி. இங்க பாரு ஷைலு, நீ படிக்கிறதுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு பொய் சொல்லாத, சரியா? ஏன்னா நீ காலேஜ் டிராப் அவுட் பண்ணிட்டேன்னு ரகு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான். சரி ஓகே, அந்த ரீசனும் இல்ல. அப்போ எதுக்கு இந்த 5 வருஷத்துல வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல? நீதான் என் மேல வெறுப்புல தானே இருக்கப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஐயோ கடவுளே, உனக்காண்டிதான் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன். ஆனா இப்போ நான் அந்த சுச்சுவேஷனை உன்கிட்ட சொல்ல முடியாது. நான் அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அந்த பிரச்சனையில இருந்து நான் முதல்ல வெளியே வரணும். ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுடி, பாத்துக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சால்வ் பண்ணுவோம். ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார், ஆதி சார். மச்சான், நீ எப்படி வந்த? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சாரி, கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இவன் தான் வர வேண்டாம்னு சொன்னான். யாரு? நான் சொன்னேன். அனு, இவனை நம்பாத, இவன் சரியான ஃப்ராடு. நேத்து வரைக்கும் ஏதோ பெரிய உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. ஷைலுக்கிட்ட இனிமே பேச மாட்டேன், அவன் வேண்டாம், அவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு. என்னடா சொல்லி வச்சிருக்க? பொண்ணு இல்லைன்னா அப்புறம் வேற என்னடா? இன்னும் நிறைய நிறைய சொல்லி வச்சிருக்கான். ரகு சும்மா இருங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ள பிரச்சனை நினைக்கேன். நீங்க வேற புதுசா பிரச்சனை ஆரம்பிக்காதீங்க. இப்படிதான் என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கியாடா ஃப்ராடே? ஐயோ ஷைலு, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நீ சொல்லிருப்படா, நீ ஃப்ராடு தானே, எனக்கு நல்லாவே தெரியும். மூஞ்ச பாரு மூஞ்ச. ரகு, இனிமே இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். இவன் இருந்தானா கண்டிப்பா நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டேன். இவன் தொல்லை தாங்க முடியல. நேத்து வரைக்கும் என்ன பஜாரின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லவ்வா பேசிக்கிட்டு இருக்கான். இவன் தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ரகு மச்சான், என்ன ஒரே லவ்ஸா? அதான் கொளுத்தி போட்டுட்டி, அப்புறம் என்ன? இப்ப நிம்மதியா தானே இருக்கும் உனக்கு? என்னடா இப்படி கேக்குற? எது என்னால முடிஞ்ச உதவிய பண்ண. உதவி? சரி சரி, உதவி தானே. சரிங்க சார், சரி ஓகே சார். உங்களால முடிஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? நானே என் விஷயத்த பேசி சால்வ் பண்ணிக்கிறேன். என்ன மச்சான்? நொன்ன மச்சான். அட போடா. மருமவுல, மருமவுல, சொல்லுங்க அத்தை. என்னாச்சுமா? ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா? வெளியே எங்கேயாச்சும் போகணுமா? அவனை வேணா கூட்டிட்டு போக சொல்லுவா நானே. என்ன சொல்லு, ஏதாச்சும் பிரச்சனையா? உடம்புக்கு எதனா பண்ணுதா? சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஏன் அத்தை, நான் ரொம்ப கெட்டவ தானே? ஐயோ கடவுளே, யார் என்ன சொன்னா உன்ன? என் மருமவ கெட்டவெல்லாம் இல்ல. என்ன அவசர புத்தி, அவ்வளவுதான். எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யாம படபடன்னு செஞ்சிருவா. அதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்படுவாளே தவிர அவன் மனசுல இருந்து எதையும் எடுத்து பண்ண மாட்டான். இல்ல அத்தை, அணு விஷயத்துல நான் அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கேன். என்ன, நீங்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நான் ஒரு வாட்டியும் உங்க பேச்சு கேட்கவே இல்லை. என்னாச்சு? ரேஷ்மா சொன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் எடுத்து. அவ சின்ன பிள்ளை, அவ சொல்ற அளவுக்கு நான் போயிட்டேனே. அப்ப நான் எந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன் என்னத்த? இங்க பாரு மருமவளே, ஆரம்பத்துல நானும் உன்னை அப்படிதான் நடத்திருக்கேன். கரெக்டு தானே? இல்லைன்னு சொல்லு.
ம். ஆனா நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்களா அத்தை மனசார? என்னையும் அவரையும் பிரிக்கணும்னு நினைக்கலல. நான் அப்படிதானே நினைக்கிறேன். ரகுவையும் அணுவையும் பிரிக்கிறதுக்கு. யாரு சொன்னா நினைக்கலன்னு சொல்லி? நானும் நினைச்சிருக்கேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கல்யாணம் ஆகி புதுசா மருமவ வீட்டுல வந்தோடனே மாமியாருக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? இத்தனை நாள் தான் பிள்ளை நம்ம கூடயே இருந்துட்டு புதுசா வந்தவ பின்னாடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இருக்கதான் செய்யும். இங்க பாரு மருமவள, எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான் மாமியார் மருமக சண்டை. என்ன அது சின்ன சின்னதா நடக்கும், நம்ம வீட்டுல பெருசா நடக்குது. அவளை நீ இந்த வீட்டுல வாழவே கூடாது, அவ கேவலமானவ, ஒன்னும் இல்லாதவ, இந்த மாதிரி எல்லாம் பேசி அவளை காயப்படுத்துறதோட இல்லாம அதை நீ நடைமுறையும் படுத்தணும்னு நினைக்கிற. அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் இப்படி எல்லாம் நினைக்கிறது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தப்பு தானே அத்தை? இங்க பாரு மருமவள, இதை நீ அழுகுறதுக்காண்டி நான் சொல்லல, சரியா? நல்லா யோசிச்சு பாரு கொஞ்சம். நீங்க சொல்றது சரிதான். நான் இத்தனை நாள் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன். என்னத்த? பரவாயில்ல, இன்னைக்காச்சும் புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். இங்க பாரு மருமவள, மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி வேணாலும் எந்த நிலைமையில வேணாலும் மாறும். நம்ம இன்னைக்கு உயரத்துல இருக்கலாம், அவங்க நம்மளை விட கீழே இருக்கலாம். ஆனா கடவுள் நினைச்சாருன்னா அதை விட கீழேயும் நம்மளை தள்ள முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோ. சின்னதா ஒரு பிசினஸ் லாஸ் வருது, மொத்தமா போகுது. கடைசியில நம்ம நடுரோட்ல நிக்கிறோம். அவங்களே கூட ஹெல்ப் பண்ணலாம், அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் தங்க வைக்கலாம். அப்ப சொல்லுவியா நீ ஒன்னும் இல்லாதவன்னு சொல்லி? அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கிட்டாங்க அவங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ பழகிக்கணும், அவ்வளவுதான். அத்தை, ஏதோ என் அனுபவத்துல தெரிஞ்சதை நான் சொல்றேம்மா, அவ்வளவுதான். தப்பா எதனா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோ. இனிமே வச்சு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கிற வழியை பாரு. ரகுவையும் சேர்த்துதான் நீ கஷ்டப்படுத்துற, அணுவை மட்டும் கஷ்டப்படுத்துற நீ நினைக்காத. அப்படி இல்லாத அது இங்க பாரு மருமல்ல, நான் உன்னை குறை சொல்லவே இல்லை. நீ பண்ண விஷயங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு தான் சொல்றேன். இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். ஐயோ கடவுளே, எனக்கு தலையே வலிக்குது. நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கே புரியல. ஏடி இங்கதான் இருக்கியோ? உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நானே. என்னமா விஷயம்? இங்க பாருடி, ஒரு சந்தோஷமான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். எப்படியாச்சும் அணுவையும் ரகுவையும் இங்க வர வைக்கணும்னு நினைச்சல நீ, அதுக்கான பிளான் தான் இது. இங்க பாரு, பிரியாக்கும் முத்துமாரிக்கும் சண்டையா. அம்மா கொஞ்ச நேரம் நிறுத்து உன் டிராமாவெல்லாம். நீ போட்ட டிராமா வரைக்கும் போதும், சரியா? கொஞ்ச நேரம் விடு, என்ன தலை வலிக்கு, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ஏடி என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? அணுவையும் ரகுவையும் இங்க எப்படியாச்சும் வர வைக்கணும் உங்க அம்மா வீட்டுல இருந்து. நீ தானே நேத்து வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு காலையில எழுந்து அந்த ரேஸ்மா என்ன சொன்னான்னு தெரியல, மூஞ்செல்லாம் உருன்னு இருக்கு. என்னடி என்னாச்சு சொல்லு. ஒன்னும் இல்லம்மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு, அதுவே போதும். என்னம்மாக்கா, ஏதாச்சும் உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? அதை நம்மளோட சொந்த ஹாஸ்பிட்டலே இருக்குல்ல, அப்புறம் என்ன? ப்ளீஸ்மா, எனக்கு தலை வலிக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன், வீடு. இங்க பாரு, இதுக்கு மேல இந்த விஷயத்த நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க நிம்மதியா அங்க இருந்துட்டு வரட்டும். ஒரு வாரம் தானே, ஆயுசு முழுக்க அங்கேயே இருக்க போறது இல்லையே. என்னடி சொல்றா? இருந்துட்டு வரட்டும், விடுமா. என்ன இவ பேச்சா சரியில்லையே. இது சரிப்பட்டு வராது. இவளை நம்புனா சரியாகாது. நேத்து என்னமோ சாருவே இந்த வீட்டு மருமவளை ஏத்த மாட்டேன்னு சொன்னா. சரி முதல்ல இவங்களை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை பார்ப்போம்னு நினைச்சா, இன்னைக்கு என்னமோ அங்கே இருந்துட்டு வரட்டும்னு சொல்றா. ஒருவேளை திருந்திட்டாலோ? ஐயையோ, திருந்த விட்டோம். நம்ம இந்த வீட்டுல இருந்து நடைய கட்டிக்க வேண்டியதுதான். அங்க நம்ம மருமவன் நம்மள அடிச்சு விரட்டி விட்டுட்டா. இங்க இவளும் போச்சோன்னா நம்மளுக்கு போறதுக்கு இடம் இல்லாம பேயறோம். இங்க எப்படியாச்சும் இவ கூட சின்சாங் போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு என் பேத்தி அந்த வீட்டுக்கு கொண்டு வரேன். அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போகுது? வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா பிரியா. ட்ரீட் இல்லையா எங்களுக்குலாம்? ஐயோ ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. ஓய் ஓய், இவ்வளவு நேரம் நல்லா தானே வாயாடிக்கிட்டு இருந்த, என்னாச்சு? என்னாச்சு லூசே? எனக்கு ஒரு மாதிரி வருது, தெரியல, தலை சுத்துற மாதிரி இருக்கு. ரேஷ்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? ஐயோ கடவுளே, சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இருங்க கொஞ்ச நேரம். பிரியா வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். பிரியா பிரியா எந்திரி. பிரியா பிரியா எந்தி பிரியா. முத்துமாரி என்னாச்சு? தெரியல, எனக்கு தண்ணி கொடுங்க. ரேஷ்மா என்னடி பிள்ளை மயங்கி கிடக்கு, மாசமா இருக்க பிள்ளை, என்னாச்சு? சாத மயக்கம் தானே? பாட்டி எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், தண்ணி தொலைச்சு எழுந்துக்கவே இல்லை. ஐயோ முத்துமாரி அழுகிறத விட்டுட்டு வாங்க. சரி. எடி என்னடி ஆச்சு? ஐயோ பச்சை பிள்ளை என்னாச்சு இப்படி மயங்கி கிடக்கு? பாட்டி நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா, காலையில இருந்து வயிறு குத்திக்கிட்டே இருக்கு, வயிறு வலின்னு சொன்னா. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அம்மா அப்பா வந்துட்டோம், அதுக்கப்புறம் போலான்னு சொன்னா. டக்குன்னு இப்படி ஆயிட்டு பாட்டி. நீ கூறுக்கிட்டு இவ்வளவு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணுங்க, வெளியே தூக்கிட்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம். ரகுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடு ரேஷ்மா. சரி பாட்டி. பிரியா எந்தி பிரியா. எப்ப தம்பி அப்படி எந்திக்கலையே, தண்ணிய குடிக்க எந்தினா எப்படி எந்திப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற வழிய பாரு. ஆமா தூக்கிட்டு போங்க, வாய மூடிக்கிட்டு இரு சும்மா. ஆமா தம்பி வாங்க தம்பி நம்ம போவோம். சரிங்க பாட்டி. பச்சம்மா உனக்கு தாண்டி அடிச்சது ஜாக் பாட்டு. எப்படி காலையில அவங்க ரெண்டு பேரையும் வர வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தியோ, இப்போ நல்ல பிளானு.
இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியாத காரணத்தை காமிச்சு இங்கேயே இருக்க வைக்கணும் இந்த பிள்ளைய. அப்புறம் ரகுவையும் பாத்துக்கிறக்காண்டி இங்கேயே இருக்க வைக்கணும். நல்ல ஐடியா. அனுவை ரகு கிட்ட இருந்து பிரிச்சு என் பேத்திய நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த நேரம் பார்த்து இந்த பிள்ளையோட அப்பா அம்மா வரலையே, வந்த நல்லா இருக்குமே சொல்லி கொடுக்குறக்கு. சரி, இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம், அப்பதான் இங்க வருவாங்க, நம்ம சொல்லி கொடுப்போம். நம்ம போலன்னா சந்தேகப்படுவாங்க. ஐயோ பிரியா!